599 ரூபாய் ஒரு வெப்சைட்ல நம்ம பே பண்ணா நம்ம ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை செல் பண்ண முடியுமா? ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் தான் ஒருவேளை ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அதை சுத்தி அதை விட பெருசா 3 முக்கியமான ஸ்கேம் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? நீங்க ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட கேம் பிளேயரா இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க, இல்லனா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேம். பார்க்கிறதுக்கு அபிஷியல் அக்கவுண்ட் மாதிரியே இருக்கிற இந்த பேஜ்ல இருந்து ஒரு தரமான போஸ்டர் போட்டிருக்காங்க. ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட ஏர் டிராப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நான் சொல்ற 3 வழிகளை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு அந்த காயின் கிடைக்கும். அது என்ன 3 தகுதி? கீழே நாங்க போட்டிருக்கிற அட்ரஸுக்கு 0.001 BNB சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே 1000 ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் ரிசீவ் ஆகும். உங்களுக்கு மேலுமே 1000 ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் வேணும்னா இன்னொரு 0.001 BNB சென்ட் பண்ணுங்கப்பா. அப்ப இவங்க சொல்ற 0.001 BNB என்ன பிரைஸ் வருதுன்னு பார்த்தா 0.5 USDT வருது கரண்ட் பிரைஸ்ல. அதை இந்தியன் மணியா கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 50 ரூபாய் நம்ம கிட்ட கேக்குறாங்க. பட் இது ஃபேக்கான அக்கவுண்ட் தானே எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார். காதில கே க்கு அப்புறமா ஹெச் வரணும் சார். இந்த பாக்ஸ்ல கே ஏன் இருக்கு பாருங்க சார். இதே மாதிரி இந்த அக்கவுண்டோட பேரை பாருங்களேன், கடைசியா ஹாம்ஸ்டர் காம்பேட்ல AA வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் ஒரு சில அன்அபிஷியலான அக்கவுண்ட்ல இருந்து ஸ்கேம் நிறையவே நடக்குது. இப்போ ரெண்டாவது ஸ்கேம். எக்ஸ் அக்கவுண்ட் மூலியமாவோ உங்களுக்கு டைரக்டா டெலிகிராம்ல சென்ட் பண்ற மெசேஜ் மூலியமாவோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. உங்க வாலெட்ல 10 டான் காயினை டாப் அப் பண்ணுங்க. டாப் அப் பண்ணலனா நாங்க அடுத்து சொல்ல போற விஷயம் நடக்கவே நடக்காதான். அடுத்து டாப் அப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி உங்க வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்க. இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்கேம்ல உங்களை பணம் அனுப்புங்க ஒரு அட்ரஸை கொடுத்துன்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல பணம் அனுப்பாதீங்க, டாப் அப் பண்ணுங்க, எங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு உங்க வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அவங்க கேட்கிற ஆக்ஷன் எல்லாம் நீங்க ஓகே ஓகே ஓகேன்னு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுடைய ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதுலயுமே 10 டான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேம் கூட பரவாயில்ல, 50 ரூபாய் தான். ஆனா இந்த ஸ்கேம்ல ஒரு டானோட பிரைஸ் இப்போ கரண்டா $7 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப 10 டான்னா ஆல்மோஸ்ட் $70 நீங்க டாப் அப் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவங்க வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி உங்க வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா. என்னடா இப்போ மூணாவது அந்த 599 ரூபாய் ஸ்கேம் மேட்டருக்குள்ள இப்ப நம்ம வருவோம். இது ஒரு வெப்சைட் தான். மேல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட கவுண்ட் போட்டாலே அதுக்கு அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்ற வேல்யூ கீழே வந்துடும். அந்த வேல்யூ மேபி பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது ஒரு ரேண்டம் நம்பர் தானே, பிகினருக்கு தெரியறதே இல்ல. கீழே அதுக்கப்புறம் கீழே UPI ஐடிலாம் கேட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது தான் நீங்க அன்லிமிட்டடா இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை செல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா சப்ஸ்கிரிப்ஷனா ஒரு 599 ரூபீஸை பே பண்ணுங்க. இந்த QR கோடுக்குன்னு காமிக்கிறாங்க. நான் ஏன் இதை ஸ்கேம்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட அபிஷியல் எக்ஸ் அக்கவுண்ட்லயோ வெப்சைட்லயோ இதை பத்தி எதுவுமே சொல்லல. இந்த அட்ரஸையோ இந்த வெப்சைட்டை பத்தி மென்ஷன் பண்ணாம நீங்களா போய் எது பண்ணாலுமே அது ஸ்கேமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல ஒரு 10 பேருக்காவது இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் அவேரா இருக்கட்டும்.